கோல்டன் சன்ஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தினம் தினம் வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும், இது செஞ்சா இது நல்லா இருக்கும், இந்த மாதிரி துறைகள்ல எந்த மாதிரி கிரக காம்பினேஷன் இருந்தா நல்லா இருக்கும், எந்த மாதிரி வழிபாடுகள் சிறந்ததுன்னு சொல்லி நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு ஜோதிடர், பிரசன்ன ஜோதிடர், நியூமராலஜிஸ்ட், வாஸ்து நிபுணர், ஜோதிட இமயம் அபிராமி சேகர் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் நிறைய பதிவுகளாக மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. இப்போ சில பொதுவான ஒரு கேள்விகள் இருக்குது எங்ககிட்ட. முதலாவதான கேள்வி என்னென்னா, ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு போனால் நல்லது அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள்? அதாவது கோயிலுக்கு போகணுன்னா நமக்கெல்லாம் ஆகம விதி தெரியணும். நமக்கெல்லாம் தெரியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஆகம விதி பிரகாரம் இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு யாரும் நடக்கவும் முடியாது. அதனால் கோயிலுக்கு போகிறது அப்படின்னாலே நம்ம எப்போ போகணுன்னு பிராப்தம் இருக்கோ அப்போ நம்ம தாராளமாக கோயிலுக்கு போகலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று, வியாழக்கிழமை ஆச்சுன்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, நம்ம எல்லாம் ஜோசியர் போகிறோம் சொல்கிறோம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா கார்னு பாட்டுறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, கோயிலில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. அப்போ நம்ம என்றைக்கு போகணுங்கிறது யார் முடிவு பண்ணுறதுன்னா தெய்வம் தான் முடிவு பண்ணுறது. அப்போ நம்ம எல்லோரும் அங்கே போகும்போது கூட்டம் ஜாஸ்தி இருக்குது, நம்மளும் நிம்மதியாக சாமியை கும்பிட முடியல, வர்றவங்களும் திருப்திகரமாக சாமி தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த மாதிரி கோயிலுக்கு போனோம் அப்படின்னா எல்லாருமே நம்ம ஆகம விதி தெரிஞ்சு சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிஞ்சு போகிறதுங்கிறது கண்டிப்பாக முடியாத ஒரு காரியம். ஆனாலும் கோயிலுக்கு போகிறதுக்கு என்ன வேணும்னா ஜாதகத்தில் ஒரு விதி வேணும். எல்லோரும் கோயிலுக்கு போக முடியாது. இப்போ நம்மெல்லாம் திருப்பதி போகிறோம், போன உடனே எல்லோரும் சாமி தரிசனம் கிடைச்சிருதானா கிடையாது. இது மாதிரி தான் எல்லா கோயிலுக்கும் எந்த ஒரு தெய்வத்தை வணங்குறதுக்கும் அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் தான் நமக்கு வேணுமே ஒழிய நம்ம எடுத்தோடனே போய் அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஸ்ரீரங்கத்தில் போனால் நினச்சோடனே பார்த்துட முடியுமா? பெருமாளை சேவிச்சிட முடியுமா? கிடையாது. குருவாயூரில் போனால் தரிசனம் பண்ண முடியுமா? மதுரை மீனாட்சி அவ்வளோ சாமானியமாக இன்றைக்கி பார்த்துட முடியுமா? அவ்வளோ கூட்டம் இருக்குது, அவ்வளோ கெடுபடி இருக்குது. அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்குற போது நம்ம என்றைக்கு போனோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸான நாள் இருக்குதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஜோசியர்கள்லாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா நீங்கள் முருகனை கும்பிடுங்க, திங்கக்கிழமைனா சோமவாரம் முருகனை கும்பிடுங்க, புதன்கிழமைனா திருவெண்காடு போங்க. பொதுவாக சொல்கிறோம் வியாழக்கிழமை அப்படின்னா தட்சிணாமூர்த்தி கும்பிடுங்க, இல்லை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம காமனாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த நாளுடைய அனுகிரகம் அந்த தெய்வத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கட்டுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, எப்போ உங்களுக்கு போகணுன்னு ஒரு விதி இருக்கோ, பிராப்தம் இருக்கோ, அப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க. இந்த ஓரையில் தான் போகணுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கல்யாணம் ஆகலை, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் நடக்கலைன்னா ஜோசியர் என்ன சொல்கிறோம், வெள்ளிக்கிழமை போங்க, சுக்கிர ஓரையில் நீங்கள் போய் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், இல்லை கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறோம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி சுக்கிர ஓரை. ஏதோ ஒரு கோயிலுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறோம்னா இவங்க ஒரு சென்னையிலேருந்தோ அல்லது ராமேஸ்வரத்துலேருந்தோ அல்லது கன்னியாகுமரியிலேருந்தோ அவங்க போகிறாங்கன்னா அந்த ஊரில் தங்குறதுக்கே வசதி இல்லாத ஒரு ஊருக்கு நம்ம பரிகாரம் சொன்னோன்னு வைங்க, பக்கத்தில் இருக்க பெரிய ஊருக்கு போய் அங்கேருந்து உங்கள் கார் எடுத்துகிட்டு போய் இவ்வளவும் பண்ணுறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம். இவ்வளவும் நம்ம ரெடி பண்ணிட்டு அங்கே போனோம்னா ஐயரே அப்பா அந்த நேரத்துக்கு வந்திருக்க மாட்டார். ஏன்னா ஒரு பழமையான கோயிலாக இருக்கும், அங்கே அவருக்கு போக்குவரத்துக்கான வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கும், அவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அப்போ இது மாதிரியான சூழ்நிலைகள் இல்லாமல் தெய்வ தரிசனங்கிறது இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணாலும் அந்த தெய்வம் எப்போ அனுகூலம் பண்ணுதோ அனுகிரகம் பண்ணுதோ அப்போ தான் நம்ம அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ண முடியும். எல்லா தெய்வத்துக்கும் இது தான் நம்ம வணங்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கிறனால எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு போகணுங்கிறது இல்லை. நமக்கு சாதகமான நாள், ரெஸ்டான நாளில் நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம். நம்ம எதுக்காக ஜோசியர்களாக அந்த கிழமையை சொல்கிறோம்னா அந்த கிழமையுடைய அனுகிரகத்தால் அந்த தெய்வத்தின் பலன் நமக்கு கிடைக்கட்டுங்கிறதுக்காக தான் அந்த கிழமையோ ஓரையோ நட்சத்திரத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கறது. என்னுடைய கருத்து என்னென்னா, எப்போ போகணுன்னு பிராப்தம் இருக்கோ அப்போ தாராளமாக போங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கோயிலுக்கு போகிறவங்க தெரிஞ்சுட்டு போங்கங்கிறது என்னென்னா, எந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி, போயிட்டு வந்தாலும் சரி, நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுங்க. இது ஒன்று மட்டும்தான் நான் சொல்கிறது. அசைவம் சாப்பிட வேண்டாம். ஏன் அப்படின்னா கோயில் அப்படின்னாலே நம்ம சொல்கிறது குரு பகவான் தான். நம்ம எந்த மதமாக வேணாலும் இருக்கணும், மதம் சம்பந்தமான விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாமே குரு தான். அப்போ கோயிலுக்கு போய் தெய்வ தரிசனம், அந்த இறை அருள் கிடைக்கிறதுக்கு குருவுடைய அனுகூலம் வேணும். குரு பகவானுக்கு இந்த நான்வெஜ் அப்படின்னு சொன்னாலே சனி பகவான். ஆக குருவுக்கும் சனிக்கும் ஒத்தே வராது. எப்பவுமே இறந்த பொருட்களுக்கெல்லாம் அதிபதி சனி. அதனால தான் நான்வெஜ்ஜை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். அப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் போயிட்டு வரும்போதெல்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டு தான் அந்த ஊரில் ஃபேமஸாக என்ன ஹோட்டல் இருக்கோ அங்கே சாப்பிட்டு வருவாங்க. இதை ஒன்று நீங்கள் அவாய்ட் பண்ணனாலே
நீங்கள் கோயிலுக்கு போன பலன், அந்த தெய்வ அனுகூலம், நீங்கள் பண்ணக்கூடிய பூஜை, நீங்கள் பண்ணக்கூடிய வேண்டுதல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நிச்சயமாக. இப்போ கண்டிப்பா. கோவில் அப்படிங்கும் பொழுது இன்னொரு ஒரு விஷயம் என்ன கேள்வியா வருதுன்னா, நிறைய பேர் வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ண மாட்டாங்க. உள்ள போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துருவாங்க. சில பேர் அர்ச்சனை பழத்தட்டு கூடைகளோட போவாங்க. இதெல்லாம் நம்ம வாங்கி கொண்டு போனாதான் தெய்வ தரிசனமா, இல்லை எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும்? அதாவது இது எல்லாமே நம்முடைய பொருளாதாரம் சார்ந்தது, நம் பணம் சார்ந்தது. வசதி இருந்தால் இறைவனை வந்து நான் முதலே சொல்லிட்டேன், அவருடைய அனுக்கிரகம் அவர் தான் கொடுக்கணும். நம்ம எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணாதான் எனக்கு வந்து அவர் அனுகூலம் கொடுப்பாருன்னா கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய மன திருப்திக்கு, ஆத்ம திருப்திக்காக நம்ம பண்ணுறோம். சரி, நம்மக்கிட்ட பொருளாதார வசதியே இல்லை, அந்த தெய்வத்தை போய் தரிசனம் பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப சிரமமான சூழ்நிலை போகும்போது நம்ம மாலை பூ இதெல்லாம் வாங்கிட்டு பெருசாக போகணுங்கிறது இல்லை. தரிசனமே நமக்கு இறையருள் கிடைக்கும். இல்லை நம்மக்கிட்ட வசதி இருக்குன்னா நம்ம வந்து ஒரு தேங்காய் பழம் வாங்கி பெரிய லெவலில் மாலை வாங்கி அர்ச்சனை பண்ணி அங்கே கோயிலுக்கு பெரிய லெவலில் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். எல்லாமே நம்ம வசதியை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் பரிகாரம்னு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த பரிகாரத்துக்குரிய முறையான நீங்கள் வழிகளை பண்ணால் தான் நீங்கள் என்ன விஷயத்துக்காக ஒரு கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். இல்லைன்னா அங்கே போயிட்டு நம்ம காசை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நடக்காது. மற்றபடி தரிசனம் நம்முடைய வசதியை பொறுத்து இறைவன் ஏழைக்கும் அனுகிரகம் பண்ணுவார், வசதி உள்ளவனுக்கும் அனுகிரகம் பண்ணுவார். அவருக்கு அதில் பாகுபாடு கிடையாது. அதனால் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சாலே போதுமானது. இது எல்லாம் நம்முடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தான். காசு நல்லா இருக்குது, பணம் கையில் இருக்குது அப்படின்னா அந்த சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பெரிய லெவலில் நம்ம மாலை வாங்கி போட்டு பெரிய லெவலில் அர்ச்சனை பண்ணி பெரிய லெவலில் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா ஒரு சாதாரணமாக ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைக்கலாம். நெய் விளக்கு இல்லைன்னா கூட ஒரு எண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சா நம்ம சாமி கும்பிட்டு வரலாம். நிச்சயமா எளிமையான முறையில் இருந்தாலும் நம்ம வந்து ஆத்மார்த்தமா வந்து வணங்கும் பொழுது நீங்கள் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒரு தெய்வத்தை நம்ம தரிசனம் பண்ணால் அந்த தெய்வத்தோட அனுகூலம் இருக்கிறனால தான் நம்ம அந்த எல்லைக்குள்ளேயே போக முடியும். அந்த எல்லையில் கால் வைக்க முடியும். அந்த தெய்வத்தை நம்ம அனுகூலம் கிடைச்சாலும் அந்த தெய்வம் நமக்கு காட்சியை கொடுக்கும், இல்லைன்னா காட்சி கொடுக்காது. இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கோவிலுக்குன்னு போயிருப்பாங்க குடும்பத்தோட கிளம்பி, ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களால சந்திக்க முடியாம திருப்பி வந்தவங்க நிறைய பேர். எத்தனை பேரோட கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லுங்க. எத்தனையோ பேரோட போயிட்டு சாமி தரிசனம் பண்ண கூட்டம் அதிகமா இருக்கு. குலதெய்வமா இருக்கட்டும், இல்ல திருப்பதி கோவிலா இருக்கட்டும், திருச்செந்தூரா இருக்கட்டும், நிறைய பேர் அதோடைய குறிக்கோள்ல தான் போயிருப்பாங்க. ஏதோ ஒரு தடங்களோ இல்ல சந்திக்க முடியாத சூழ்நிலை திருப்பி வந்திருப்பாங்க. இங்க பாருங்க, நம்ம வந்து கோயிலை பத்தி பேசுவோம், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முக்கியமான கோயிலை பற்றி தான், சில பெரிய கோயிலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எத்தனையோ கோயில் இருக்குது. ஸோ நம்முடைய இதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எடுத்துகிட்டு சிவன் கோயில்களில் கிட்டத்தட்ட 264 பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 74 இருக்குது. இதுபோக மற்ற சிவாலயங்கள் இருக்குது, வைப்பு தலங்கள் இருக்குது. பெருமாள் கோயில் எடுத்துக்கிட்டோம்னா 108 திவ்ய தேசம் இருக்குது. அது போக எத்தனையோ தெய்வ பெருமாள் கோயில் இருக்குது. நம்ம எங்கே வேணாலும் போகலாம், எந்த அம்பாவை வேணாலும் தரிசனம் பண்ணலாம், எந்த விநாயகரை வேணாலும் கும்பிடலாம், எந்த முருகன் கோயிலை வேணாலும் கும்பிடலாம். நமக்கு இங்கே தான் போகணும், திருச்செந்தூர் தான் போகணுங்கிறது இல்லை. திருச்செந்தூர் போகிறவங்க திருச்செந்தூர் போங்க. திருச்செந்தூர் போக முடியாதவங்க நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான கோயில், எப்பயுமே பழமையான கோயில். ஏன் பழமையான கோயில்னா, காலம் காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயிலாக இருக்கும் பொழுது அந்த தெய்வம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எத்தனையோ ஆன்மாக்கள் வந்துட்டு போன இடம், அங்கே ரொம்ப ஒரு பவர்ஃபுல் வைட்டாலிட்டி பவர் இருக்குங்கிறதுக்காக தான் பழமையான கோயில் சொல்கிறான். மற்றபடி எந்த கோயிலுக்கு போனாலும் இறையல் நமக்கு கிடைக்கும். ஆக எத்தனையோ பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது, வைப்பு ஸ்தலங்கள் இருக்குது, நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது, மங்களாசாசனம் பண்ணுற இருக்குது, நால்வர்கள் பாடின ஸ்தலங்கள் இருக்குது. நம்ம அதுக்கெல்லாம் நிறைய யாரும் போகிறதே இல்லை. அங்கெல்லாம் நம்ம தேடி போனாலே புண்ணியம்தான். நம்ம எடுத்தோம் திருச்செந்தூர் போனால், ஸ்ரீரங்கம் போனால், ராமேஸ்வரம் போனால், கன்னியாகுமரி போனால், இப்படி பரிகார ஸ்தலங்களாக போகிறத காட்டிலும் மற்ற தெய்வ ஸ்தலங்களுக்கு போகும்போது, ஏன்னா இதை பற்றி பேசினாலும் பெரிய சப்ஜெக்ட் ஆயிரும். நம்முடைய ஜாதகத்தில் எந்த கோயிலுக்கு